சேலத்தில் தாவிக கூட்டத்தில் மயங்கி விழுந்து மகாராஷ்டிர மாநிலத்தை சேர்ந்த சூரஜ் என்பவர் உயிரிழந்திருக்கிறார். இது தொடர்பாக செய்தி சேகரிக்க சென்ற செய்தியாளர்கள் மீது தாவிகவினர் அத்துமீறலில் ஈடுபட்டிருக்கிறார்கள். செய்தியாளர் குணசேகரன் இணைக்கிறார். குணசேகரன், தற்போதைய சூழல் என்னங்க? நிச்சயமாக தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜயனுடைய நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டம் சேலத்தில் இன்னைக்கு நடந்துச்சு. சீலநாயக்கன்பட்டி பைபாஸ் சாலையில் இதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது. அங்கு வந்திருந்த நிர்வாகி ஒருவர் வெயிலின் தாக்கம் தாங்காமல் சுருண்டு விழுந்து மயங்கி விழுந்த நிலையில் அவர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்படும் வழியில் உயிரிழந்தார். அவர் சேலத்தில் பணியாற்றி வரக்கூடிய மகாராஷ்டிராவை சேர்ந்த வெள்ளி பட்டறை தொழிலாளி சூரஜ் என்பது தெரிய வந்தது. அவர் உடனடியாக இந்த சீலநாயக்கன்பட்டி பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட போதுதான் அவர் உயிரிழந்தது தெரிய வந்தது. அவரது சடலம் அங்கு வைக்கப்பட்டிருந்த சூழ்நிலையில் இந்த கூட்டம் நிறைவடைந்ததற்கு பிறகு செய்தியாளர்கள் இந்த மருத்துவமனைக்கு செய்தி சேகரிப்பதற்காக இங்கு வந்து திரண்டிருந்தனர். அதே நேரத்தில் வெற்றி கழகத்தினுடைய நிர்வாகிகளும் இந்த மருத்துவமனைக்கு வருகை தந்தனர். உள்ளே சென்று அந்த உயிரிழந்த சூரஜனுடைய உறவினர்கள் மற்றும் குடும்பத்தினரை சந்தித்து விட்டு வெளியே வந்தனர். குறிப்பாக சேலம் தமிழக வெற்றி கழகத்தினுடைய மாநகர மாவட்ட செயலாளர் பார்த்திபனை இது தொடர்பான கருத்துக்களை கேட்பதற்காக செய்தியாளர்கள் சூழ்ந்தனர். அப்பொழுது அவர் செய்தியாளர்களை சந்திக்க மறுத்துவிட்டு அவர் அங்கிருந்து புறப்பட்டு சென்றார். அதற்கு பின்தொடர்ந்து வந்த கார் முன்பாக செய்தியாளர்கள் நின்று கொண்டு இந்த புகைப்படம் எடுத்துக்கொண்டிருந்த பொழுது பின்தொடர்ந்து வந்த காரில் இருந்த நிர்வாகிகள் செய்தியாளர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அப்பொழுது செய்தியாளர் ஒருவரை தமிழக வெற்றி கழகத்தினுடைய வழக்கறிஞர் பிரிவு நிர்வாகி ஒருவர் தாக்க முயற்சித்தார். இதனால் இரு தரப்புக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்ட நிலையில் இங்கிருந்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிர்வாகிகள் செய்தியாளர் ஒருவரை அதன் பிறகாக தாக்கி உள்ளனர். இதன் காரணமாக இந்த பகுதியில் ஒரு திடீரென ஒரு பதற்றமான ஒரு சூழல் ஏற்பட்டது. தமிழக வெற்றி கழக நிர்வாகிகளை கண்டித்து செய்தியாளர்களும் இந்த பகுதியில் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். அதே நேரத்தில் கூடுதலாக வந்த தமிழக வெற்றி கழக நிர்வாகிகளும் செய்தியாளர்களுக்கு எதிராக வாக்குவாதத்தில் ஈடுபட்டு இந்த பகுதியில் அவர்களும் திருப்பி போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய சூழ்நிலையில் தற்பொழுது போலீசார் இங்கு வந்து இரு தரப்பினரிடமும் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இருதரப்பையும் சமாதானம் செய்யக்கூடிய அந்த செயலில் வந்து தற்பொழுது போலீசார் வந்து ஈடுபட்டிருக்காங்க. இதற்கிடையே இந்த தனியார் மருத்துவமனையில் உயிரிழந்த சூரஜனுடைய சடலம் தற்பொழுது பிரேத பரிசோதனைக்காக சேலம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. ஆனாலும் கூட தொடர்ச்சியாக இன்னும் இந்த தனியார் மருத்துவமனை முன்பாக, அதாவது சீலநாயக்கன்பட்டி பைபாஸில் இருந்து சேலத்திலிருந்து நாமக்கல் செல்லக்கூடிய அந்த சாலையில் அமைந்திருக்கக்கூடிய இந்த மருத்துவமனை முன்பாகத்தான் இந்த வாக்குவாதம் மற்றும் இந்த போராட்டம் என்பது தொடர்ந்து இந்த பகுதியில் இன்னும் நீடித்துக் கொண்டிருக்கின்றது. குறிப்பாக இந்த உயிரிழந்த சூரஜ் உயிரிழந்ததற்கான காரணம் அங்கு ஏன் அடிப்படை வசதிகள் செய்து தரப்படவில்லை, அல்லது அங்கு அமர்வதற்கோ அல்லது மேற்கூரை அமைக்கப்படவில்லை, போதுமான வசதிகள் ஏன் செய்து தரப்படவில்லை என்று சரமாரியாக செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பி தமிழக வெற்றி கழக நிர்வாகிகளிடம், குறிப்பாக மாவட்ட செயலாளர் பார்த்திபனிடம் அவருடைய கருத்துக்களை அறிவதற்காகத்தான் செய்தியாளர்கள் முற்பட்டனர். ஆனால் அதற்கு பேச மறுத்து அவர்களிடமிருந்து பார்த்திபன் நழுவி சென்ற நிலையில் பின்தொடர்ந்து வந்த நிர்வாகிகள் தான் இதுபோன்று செய்தி எடுக்க விடாமல் தடுத்து செய்தியாளர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதுடன் அவர்களை தற்பொழுது தாக்குதலிலும் ஈடுபட்டிருக்கிறார்கள். அதனை கண்டித்தான் தற்பொழுது செய்தியாளர்கள் ஒரு புறம் போராட்டம் நடத்த, இன்னொரு புறம் தமிழக வெற்றி கழக நிர்வாகிகளும் தற்பொழுது வாக்குவாதத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருப்பதால் இந்த தனியார் மருத்துவமனை முன்பாக ஒரு பரபரப்பான ஒரு சூழல் என்பது நிலவி கொண்டிருக்கின்றது. தற்பொழுது கூடுதலான காவல்துறையினரும் இங்கு வரவழைக்கப்பட்டு இருதரப்பும் சமாதானம் செய்யக்கூடிய அந்த முயற்சியும் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. குணசேகரன், இப்போ இந்த தாவிக ஹைகமாண்ட்ஸ் யாரும் அங்க இல்லையா? இப்போ செய்தியாளரை தாக்க முற்பட்ட அந்த நிர்வாகி யார்? எதற்காக இப்ப இந்த கார் மீதெல்லாம் ஒரு நிர்வாகி ஒருவர் ஏறி நின்று அத்துமீறல்ல ஈடுபடுறதை கவனிக்க முடியுது? நிச்சயமாக ஏற்கனவே இந்த சூரஜ் உயிரிழந்த இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவர் குறித்த தகவல்களை சேகரிப்பதற்காகத்தான் செய்தியாளர்கள் இங்கு திரண்டிருந்தார்கள். அந்த குடும்பத்தினரை சந்திப்பதற்காக மாவட்ட செயலாளர் இருப்பதிலே அவர்தான் இங்கு வந்தவர்களில் அவர்தான் முக்கியமான நிர்வாகி. ஆனால் அவரே பேச மறுத்துத்தான் இங்கிருந்து நழுவி சென்றார். ஆனால் அவர் வந்த கார் அவர் சென்றதற்கு பிறகாகத்தான் பின்தொடர்ந்து வந்த காரில் வந்த நபர்கள் தான் தற்பொழுது இது போன்ற ஒரு அத்துமீறலில் தற்பொழுது ஈடுபட்டு இருக்கிறார்கள். செய்தியாளர்களை செய்தி சேகரிக்க விடாமல் தடுத்தும் இதுபோன்று
இதற்கான ஒரு ரியாக்ஷன் பைட் அவர்களிடம் எடுப்பதற்கு முயற்சிக்கும் போதுதான் எடுக்க விடாமல் தடுத்து ஒரு அராஜகத்தில் அத்துமீறலில் ஈடுபட்டிருக்கிறார்கள். தற்பொழுது காவல்துறையினரும் இங்கு பேச்சுவார்த்தை நடத்துவதற்கும் அவர்கள் வந்த போதும் கூட தற்பொழுது காவல்துறையினரையும் முற்றுகையிட்டு தமிழக வெற்றி கழகத்தினர் ஒரு கடுமையான வாக்குவாதத்தில் தற்பொழுது ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். தொண்டர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் ஒரு சுய கட்டுப்பாடு தேவை என்பதற்கு சான்றாக அங்க தாவேக பொதுக்கூட்டத்தில் அத்துமீறல்கள் நடைபெறதை கவனிக்க முடியுது. விவரங்களுக்கு நன்றி குணசேகரன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.